இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய, அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 18 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்னென்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் இந்த 18 நாட்களில் இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து எப்படி விஷயம் செய்யும்போது நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் அருள் என்பது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. கிரகநிலையை பொறுத்தவரையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சம ஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி, ரண ருண ரோக ஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு, களத்திர ஸ்தானத்தில் குரு, அயனசயன போக ஸ்தானத்தில் கேது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ராசியில் கிரகநிலைகள் அமைய பெற்றிருக்குதுங்க. மேலும் 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோக ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கிறாருங்க. மேலும் 13/4/2024 அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போறாருங்க. 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறப்போறாருங்க. மேலும் 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறப்போறாருங்க. மேலும் நியாயம் உள்ளவர்களுக்காக நலிந்தவர்களுக்காகவும் பாடுபடக்கூடிய குணம் உடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 18 நாட்களில் பணவரவு அதிக அளவில் இருக்கக்கூடும். எடுத்ததொரு முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து செய்வது என்பது நல்லது. எந்ததொரு காரியத்திலுமே அவசர முடிவு என்பது இருக்க வேண்டாங்க. மேலும் வீண் வாக்குவாதங்களால் பகை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்ததொரு காரியமும் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலை என்பது வருங்க. வரவேண்டிய பாக்கிகள் என்பது தாமதமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டிய நிலைகள் என்பது ஏற்படுங்க. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது என்பது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தாருடைய வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை என்பது வருங்க. வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் குறைத்துக் கொள்வது என்பது நல்லதுங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பல விஷயங்கள் ஒன்றால் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகுங்க. ஆயுதம் நெருப்பை பற்றியே கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த சந்திப்புகள் என்பது உண்டாகும். திடீர் செலவுகளும் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. முக்கிய பொறுப்புகள் என்பது கிடைப்பதோடு மட்டுமல்லாது முக்கியமான பிரமுகர்களுடைய ஒரு ஆதரவும் கிடைக்குங்க. கலைத்துறையில் இடிக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய வேலையை கண்ட சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனைகள் என்பது தீரும். செல்வ நிலை என்பது உயரும். இரக்கமான ஒரு சூழ்நிலை மாறும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்துடன் கருத்து வேறுபாடு என்பது உண்டாகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எடுத்துக்கொண்ட காரியத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது என்பது ரொம்ப நல்லதுங்க. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது என்பது நன்மையை கொடுக்கும். எந்ததொரு காரியத்திலுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பயணங்களின் போது கவனம் என்பது ரொம்ப ரொம்ப தேவை. மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியில் திருப்திகரமான நிலைகள் என்பது காணப்படும். தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கும். கல்வியில் மேன்மைகளும் உண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 18 நாட்களில் மிகவும் விரும்பிய நண்பர்கள் விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையை வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய பொருட்களை நீங்கள் ரொம்பவும் கவனமாக பார்த்துக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகள் செய்ய நன்மை என்பது கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 18 நாட்களில் தாய் மாமனுடைய கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க அதிகமான ஒரு உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரும். வேலையில் கவனமோடு செயல்படுவது என்பது நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 18 நாட்களில் எல்லா நன்மையுமே தடைமின்றி நடக்குங்க.
மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் என்பது கிடைக்கும். இதுவரை தொந்தரவு கொடுத்து நோய் என்பது விலகும். அதனால் ஏற்பட்ட மன பாரங்களும் என்பதும் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. வரக்கூடிய உபரி வருமானத்தால் கடன் என்பது அடைக்கப்படும். தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க. அதே போல் நீங்கள் இந்த நாட்களில் என்னது விஷயங்கள்லாம் பரிகாரமாக செஞ்சீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து சொக்கன் பகவானை வணங்கி சுண்டலை நைவேத்தியமாக செய்தால் செல்வம் என்பது சேருங்க. மேலும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு என்பது அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் உங்களுக்கு சந்தோஷமான தினங்கள் 12, 13, அதிர்ஷ்டமான தினங்கள் 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 18 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க ராசியில் என்ன கிரகங்கள் சஞ்சரிக்கிறது, அந்த பயணத்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாமே அவங்க பெறுவாங்க என்பதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக அருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமான் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒரு சில விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் கலவையான மாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மாதத்தோட தொடக்கத்தில் நீங்கள் திட்டமிட்ட வேலை என்பது குறுகிய நேரத்தில் முடிப்படையும். மேலும் பணவரவு முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். ஆனால் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் இருந்து ஒரு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் மிகவும் கவனமான ஒரு முன்னேற்றமும் கவனமாக முன்னேற வேண்டுங்க. ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்கள் ரகசிய எதிரிகள் தடைகளை உருவாக்குவாங்க. மேலும் உங்களுடைய நலன் விரும்பிகளுடைய ஆலோசனையை புறக்கணிக்காதீங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய வேலையை மாற்ற நினைத்தால் அதை செய்வதற்கு முன் கவனமாக செய்யுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் பின்னர் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்துடன் லேசான நேரத்தை செலவிடுவது இந்த ஒரு மாதத்தோட முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாதத்தோட 2வது வாரத்தில் ஓய்வெடுக்க முடியாத நிலைகள் என்பது அதிகமாக இருக்குங்க. அதே போல் இந்த ஒரு நேரத்தில் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் கவலைக்கு மிகப்பெரிய காரணமாக மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் வணிகம் செய்பவர்களுக்கு பணத்தை பரிவர்த்தனை செய்யும்போது குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். கடின உழைப்புக்கு பின்னரே எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுக்கு காதல் முடிவு இனிமேல் ஆஃப் பண்ணிக்கங்க. உங்கள் காதல் கொடியோட தேவைகள் மற்றும் கொடிகள் புறக்கணிப்பதை தடுக்கணுங்க. பூர்வ புண்ணிய வீட்டில் செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை இருக்கும். இதன் காரணமாக சந்தையில் எதிர்மறையான ஒரு விளம்பரம் என்பது உங்களுடைய வணிகத்தை பின்னுக்கு தள்ளுங்க. எனவே எச்சரிக்கையாக இருப்பது என்பது நல்லதுங்க. மேலும் ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியுங்க. வெற்றி அப்படிங்கிறத அடையிறதுனால வாடிக்கையாளர்கள் கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறதுனால லாபம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலுக்காக வாங்கி வைத்த கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அடுத்த 18 நாட்கள் நிச்சயமாக அமையுங்க. எனவே தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த சமயத்தில் அமையுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? தொழிலில் நல்ல பக்காவை வெற்றி அடைஞ்சிட்டு ஆரோக்கியத்தில் கோட்டை விட்டக்கூடாது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 18 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது, அவங்க எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்போங்க. இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல்
கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.